வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓரல்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பற்றி பார்க்கலாம். செடியில் எல்லாருக்கும் பிடிச்ச பார்ட் எதுனா பூ தான், ஃப்ளவர் தான். ஏன்னா அதனுடைய டிஃப்ரெண்ட் கலர்ஸும் ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸும் தான் காரணம். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் அந்த பிளான்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஃப்ளவர் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஆஞ்சியோஸ்பர்ம்னா மூடு விதை தாவரம். அப்படின்னா ஃப்ளவர்ஸில் இருக்க ஓவரிக்குள்ளே சீட்ஸ் ஃபார்ம் ஆகும். சீட்ஸ் க்ளோஸ்டு கண்டிஷனில் தான் இருக்கும். ஃப்ளவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ரீப்ரொடக்டிவ் ஷூட் இனப்பெருக்க தண்டு குறுகி மாடிஃபை ஆகி ஃப்ளவராக மாறுது. இந்த ஃப்ளவர் ஷூட்டோட க்ரோத் லிமிட்டடாக தான் இருக்கும். பூ பூத்தோடனே அந்த தண்டோட வளர்ச்சி ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் ஓரல்ஸ் ஆஃப் ஃப்ளவர். பூவின் வட்டங்கள். பூவை சுற்றி வட்டமாக இருக்கக்கூடிய பார்ட்ஸை தான் ஓரல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் 4 ஓரல்ஸ் இருக்குது. கேலக்ஸ், கரோலா, ஆண்ட்ரோசியம், கைனோசியம். இந்த ஓரல்ஸை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. அசசரி ஓரல்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஓரல்ஸ். அசசரி ஓரல்ஸ்னால் துணை வட்டம், எசென்ஷியல்னால் இன்றியமையா வட்டம். அசசரி ஓரல்ஸில் என்னென்ன இருக்குன்னா கேலக்ஸ் அண்ட் கரோலா இருக்குது. எசென்ஷியல் ஓரல்ஸில் ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆண்ட்ரோசியம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கைனோசியம். பேஸ்ட் ஆன் ஓரல்ஸ் பொறுத்து ஃப்ளவர்ஸை 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. கம்ப்ளீட் ஃப்ளவர் அண்ட் இன்கம்ப்ளீட் ஃப்ளவர். கம்ப்ளீட் ஃப்ளவர்னால் அதில் 4 ஓரல்ஸ் இருக்கும். கேலக்ஸ், கரோலா, ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம். இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்னால் இதில் 1 இல்லை அதுக்கு மேற்பட்ட ஓரல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்காது. அதுதான் இன்கம்ப்ளீட் ஃப்ளவர். கம்ப்ளீட் ஃப்ளவர்னால் முழுமையான மலர். இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்னால் முழுமையற்ற மலர். ஃப்ளவர் செக்ஸ். மலர் பால் தன்மை. ஹியூமன்ஸில் ஆண் பாலினம் பெண் பாலினம்னு பிரிக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ்லேயும் ஆண்ட்ரோசியம், கைனோசியம் பொறுத்து 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பர்ஃபெக்ட் ஆர் பைசெக்சுவல், இம்பர்ஃபெக்ட் ஆர் யூனிசெக்சுவல். பர்ஃபெக்ட் ஆர் பைசெக்சுவல்னால் நிறை மலர் அல்லது இருபால் மலர்கள். இந்த ஃப்ளவர்ஸில் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும். ஆண்ட்ரோசியமும் இருக்கும், கைனோசியமும் இருக்கும். இதை தான் நிறை மலர் பர்ஃபெக்ட் ஃப்ளவர்னு சொல்கிறோம். இம்பர்ஃபெக்ட் ஆர் யூனிசெக்சுவல். இந்த ஃப்ளவரில் எசென்ஷியல் ஓரல்ஸில் ஆண்ட்ரோசியம் ஆர் கைனோசியம் ஏதோ ஒன்று தான் இருக்கும். இதை தான் குறை மலர் இம்பர்ஃபெக்ட் ஃப்ளவர் ஆர் ஒரு பால் மலர் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்னு சொல்கிறோம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸ்டாமினேட் ஃப்ளவர் அண்ட் பிஸ்லேட் ஃப்ளவர். ஸ்டாமினேட் ஃப்ளவர்னால் ஆண் மலர். இதில் ஆண்ட்ரோசியம் மட்டும் இருக்கும். பிஸ்லேட் ஃப்ளவர்னால் பெண் மலர். இதில் கைனோசியம் மட்டும் இருக்கும். பைசெக்சுவல் ஃப்ளவர்னால் ஆண்ட்ரோசியம், கைனோசியம் ரெண்டுமே இருக்கும். மேல் ஃப்ளவரில் ஆண்ட்ரோசியம் மட்டும் இருக்கும். ஃபீமேல் ஃப்ளவரில் கைனோசியம் மட்டும் இருக்கும். பிளான்ட் செக்ஸ். தாவரத்தின் பால் தன்மை. பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸில் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆண்ட்ரோசியம் இருக்கா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கைனோசியம் இருக்கா, இல்லை ரெண்டுமே இருக்கா, இல்லை மேல் ஃப்ளவர்ஸ் மட்டும் இருக்கா, ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் மட்டும் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து 4ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹெர்மாஃப்ரோடிக், மோனோஷியஸ், டயோஷியஸ் அண்ட் பாலிகேமஸ். ஃபஸ்ட்டு ஹெர்மாஃப்ரோடிக். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளவர்ஸுமே பைசெக்சுவல். அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆண்ட்ரோசியமும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கைனோசியமும் இருக்கும். ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ளவர்ஸ் உள்ள பிளான்ட் ஹெர்மாஃப்ரோடிக் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். மொனோஷியஸ். இதில் மேல் ஃப்ளவர் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கும், ஒரே பிளான்ட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் கோகோனட், தென்னை மரத்தில். டயோஷியஸ். இதில் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் தனித்தனி பிளான்ட்டில் இருக்கும். ஃபீமேல் ஃப்ளவர் தனி பிளான்ட்டில் இருக்கும், மேல் ஃப்ளவர் தனி பிளான்ட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் பப்பாயா, பப்பாளி மரம். பால்மைரா, பனை மரம். பாலிகேமஸ். பாலிகாமஸில் போத் பைசெக்சுவல் அண்ட் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னால் ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் ரெண்டும் ஒரே ஃப்ளவரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஆண்ட்ரோசியம் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது மேல் ஃப்ளவர், கைனோசியம் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா ஃபீமேல் ஃப்ளவர். இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் பாலிகேமஸ். எக்ஸாம்பிள் மியூசா, வாழை. மேங்கிஃபெரா, மாங்காய் மரம். ஃப்ளவர் சிமெட்ரி, மலர் சீரமைவு. ஒரு பூவை நம்ம சென்டர்லேருந்து எந்த தளத்தில் பிரித்தாலும் அது ஈக்குவல் ஹால்ஸாக இருக்கும். ஒரு பகுதியில் இருக்கக்கூடியது இன்னொரு பகுதியில் அப்படியே இருக்கும். இதை தான் ஃப்ளவர் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஃப்ளவர் சிமெட்ரி எதுக்காகனா பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஆக்டினோமார்பிக் ஆர் ரேடியல் ஆர் பாலிசிமெட்ரிக், ஜைகோமார்பிக், பைலேட்ரல் சிமெட்ரி ஆர் மோனோசிமெட்ரிக், அசிமெட்ரிக், அமார்பிக். ஃபஸ்ட்டு ஆக்டினோமார்பிக். ஆர்எஸ்
சீரமைவு. இந்த ஃப்ளவர் வந்து சென்டர்லேருந்து நிறைய ரேடியஸாக பிரிக்கிறோம். இதுதான் ரேடியஸ். எட்ஜ்லேருந்து சென்டர் வரைக்கும் பிரிக்கும்போது நிறைய பிளான்ஸ் இருக்கும். மோர் தென் 2 பிளான்ஸ் இருந்துச்சுன்னா இதுதான் வந்து பாலிசிமெட்ரிக். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் டேட்டுரா, செம்பருத்தி ஊமத்தை. ஜைகோமார்பிக்னா இதில் வந்து சென்டர்லேருந்து ஒரு தளத்தில் தான் பிரிக்க முடியும். அப்படி பிரிக்கும்போது 2 ஈக்குவல் ஹால்ஸ் கிடைக்கும். ஜைகோமார்பிக் ஃப்ளவரில் வந்து ஈஸியாக வந்து பாலினேட்டர்ஸ் அட்ராக்ட் ஆகி போலன் கைன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எக்ஸாம்பிள் பைசம் பீன்ஸ், பட்டாணி பீன்ஸ் அவரை. அசிமெட்ரிக் அமார்பிக், இந்த ஃப்ளவர்ஸை வந்து எந்த தளத்துல இருந்தும் பிரிக்க முடியாது. அப்படி பிரித்தாலும் நமக்கு ஈக்குவலாக கிடைக்காது. எக்ஸாம்பிள் கண்ணா இண்டிகா, கல்வாழை மணிவாழை.